Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். 49ல் ஆரம்பித்து 299க்கு முடிகிற சின்ன சின்ன க்யூட்டான கிச்சன் திங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் போட்டு எது எடுத்தாலுமே 49 சொல்லி போட்டிருப்பாங்க. அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே 49 தான். இது எல்லாமே 99க்கு நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குற இந்த 3 பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா 99க்கு போட்டிருந்தாங்க. இது எல்லாமே இப்போ அவங்க நியூவாக போட்டிருக்கோம் ஆஃபர் லைன்ஸில். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இதுவுமே 99 ருபீஸ்க்கு தான் போட்டிருந்தாங்க. இப்போ காமிக்கிற திங்ஸ் எல்லாமே 99 தான். இந்த கிளாஸில் இருக்க மைக்ரோசாஃப்ட் டவல் பார்த்தீங்கன்னா இதுவுமே 99க்கு தான் போட்டிருந்தாங்க. சில திங்ஸ் எல்லாமே அவங்க 99க்கே போட்டிருக்காங்க. இந்த 3 செட் ஆஃப் கர்ச்சிஃப் கூட 99 தான் போட்டிருந்தாங்க. நாப்கின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பிராண்டோடது எல்லாமே 99க்கு தான் போட்டிருந்தாங்க. இந்த மில்க் பாட்டில் ஜூஸ் பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 199க்கு வந்துருந்தது, அதாவது 200. நீங்கள் பை ஒன் கெட் ஒன் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிள் பாட்டில் வந்து வேணுனாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ காமிக்கிற திங்ஸ் எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இப்போது சம்மர் டைம் வந்ததுனால நிறைய வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. உங்களுக்கு 4 செட் ஆஃப் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா 149 அந்த ரேஞ்சுக்கே கொடுக்குறாங்க. நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் எல்லாமே அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில்லாம் 79 அந்த ரேஞ்ச் தான். இந்த ஓட்கா கிளாஸ் பார்த்தீங்கன்னா 19 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இந்த கிளாஸ் கப் வந்து 25 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. இந்த ஜூஸ் கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. பியர் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பை ஒன் கெட் ஒன் இருக்குது. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. தனியாக ஸ்டால் மாதிரி போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது எதுக்குன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாகவே போட்டு வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக சாக்லேட்ஸ், அப்புறமா அந்த வேஃபர், கெலாக்ஸ், கார்ன்ஃப்ளக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசியோட பிஸ்கெட், இதெல்லாமே பை ஒன் கெட் ஒன் போட்டுட்ருக்காங்க. 1 லிட்டர் கோகனட் வாட்டர் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. அது தனியாக ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருந்துச்சு, ஸோ அதில் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த பிளாஸ்டிக் பவுல்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டுருக்கு. இது எல்லாமே இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் வருது. நீங்கள் சிங்கிளாக வாங்கணும் அப்படின்னா 40 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும். இப்போ சம்மர் டைம் வந்ததுனால நிறைய இந்த ஜூஸ் ஐட்டம் எல்லாமே வந்தது. இந்த நன்னாரி சர்பத், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க், ஸோ இந்த மாதிரி எசன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சாக்லேட்லேயுமே நல்லா ஆஃபர் போயிட்டுருக்கு. எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு 10 ருபீஸ் கிட்ட சேவ் பண்ணலாம் கிட்கேட்லலாம் பார்த்தீங்கன்னா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் க்ராசரி எதுவுமே அவ்வளோ கவர் பண்ணல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்மார்ட் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற குட்டி குட்டி க்யூட்டான திங்ஸ் பற்றி தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன க்ராசரி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் அதையுமே நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸ்நாக்ஸில் எல்லாமே 10% கிட்ட ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த காஃபி மக் பார்த்தீங்கன்னா 149 போட்டிருந்தாங்க. நல்லா வெயிட் அண்ட் குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டஸ்ட்பின் வச்சுருந்தாங்க. நீங்கள் டேபிளில் வைக்கிற மாதிரி டஸ்ட்பின் குட்டியாக வேணும்னா அதெல்லாமே 49லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பெரிய சைஸ் எல்லாமே 129, 149 அந்த ரேஞ்சுக்கு வச்சுருந்தாங்க. நல்லா குவாலிட்டியாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 99, 129 அந்த ரேஞ்சுக்கு வச்சுருந்தாங்க. இதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம எது வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு. உங்களுக்கு ஆணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கி நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டவல், அப்புறமா ட்ரெஸ்லாம் போட்டு வைக்கிற அந்த ஆங்கர், அப்புறமா சோப், ப்ரஷ் வைக்கிற அந்த ஸ்டாண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 399, 299லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஆணி அடிக்கக்கூடாது, நம்ம வால் வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் தான் வரும், வெறும் ஒயிட் மட்டும்தான். அதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 149. ப்ரஷ், பேஸ்ட் வைக்கிற ஸ்டாண்ட், இதெல்லாமே நம்ம லிக்விட், அப்புறமா ஷவர் ஜெல் இதெல்லாம் ஊற்றி வைக்கிற ஒரு குட்டி பம்ப் கண்டெய்னர், இதெல்லாமே 149 அந்த ரேஞ்ச் தான் இருந்தது. 99லேயுமே இருந்தது. பிளாஸ்டிக்கில் வேணும்னு நினச்சிங்கன்னா 79 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 329, 399 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடபழனி சாலிகிராமம் கிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிளிப்போட ஒரு ஹேங்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பேபியோட கிளாத்ஸ் எல்லாம் வேணால் இதில் வந்து நீங்கள் காய வச்சுக்கலாம். குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் இருக்கும். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 199. இதோட பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான அந்த ஹேங்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 99. இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சோப் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பக்கெட், இதெல்லாமே 25 லிட்டர் 199க்கு போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ரேட் வந்து ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வெளியில் வாங்கினோன்னா இந்த ரேட் வந்து 399, 299 கண்டிப்பாக இருக்கும். இந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா 99க்கு போட்டிருந்தாங்க. செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு.
இந்த 3 செட் ஆஃப் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா 999 போட்டிருந்தாங்க. ஒரு 3 கலர்ஸ் கிட்ட அதில் வச்சுருந்தாங்க. இந்த பக்கெட் எல்லாமே 199, 149 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. நாங்கள் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சுகன் அங்கே இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு பேஸ்கெட்டில் வச்சு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். நீங்கள் பக்கெட்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 149க்கு போட்டிருந்தாங்க. ஒரு 3 கலர்ஸ் வச்சுருந்தாங்க இதுலேயே. ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் பார்த்தீங்கன்னா சில பிரான்ச்சில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதே மாதிரி இது நல்லா பெருசாகவும் இருந்துச்சு, நல்லா ஸ்பேஸபிளாக வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்வேர், கிளாத், அப்புறமா க்ராசரி, வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ்னு சொல்லி எல்லாமே வச்சுருந்தாங்க. எலக்ட்ரானிக்ஸுமே இங்கே இருக்குது. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ்லாம் யூனிக்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மில்க் மக் பார்த்தீங்கன்னா 99க்கு கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. மக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டன்ஸோட ஸ்டில் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. நிறைய கலர்ஸுமே வச்சுருக்காங்க. இதெல்லாமே கிட்ஸ்க்கான செக்ஷன். அவங்களுக்கான பிளேட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கப் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா 129 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஃபோர்க் அண்ட் ஸ்பூனோட செட்டாகவே வந்துடுது. இதில் ஸ்பைடர்மேன் பிரிண்டட் போட்டு வச்சுருந்தாங்க. ஸ்பைடர்மேன் மட்டும் கிடையாது, நிறைய காட்டன்ஸோட பிரிண்டட் எல்லாமே இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 129லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி இருந்தது. 199க்கு போட்டு வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே கிட்ஸ்க்கான செக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுல்லாகவே காட்டன் பிரிண்டடில் தான் வந்தது. அந்த கிளாஸு, பிளேட் இது எல்லாமே. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 49லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேயுமே நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக செக்ஷனாக உங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குட்டியாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வாட்டர் பாட்டில் வித் அந்த குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸோடு வந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 129 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. இது மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 99. இந்த வாட்டர் பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கானது தான். இது கூட 129 அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது. 99லுமே ஸ்டார்ட் ஆகுது. கிட்ஸ்க்குன்னு கிடையாது, பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி காட்டன் பிரிண்டடில் லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த பேஸ்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 99 தான். இதில் 3 செட் ஆஃபும் இருக்குது, 4 செட் ஆஃப் பேஸ்கெட்டுமே இருக்குது. அவரோட டிசைன்லேயுமே வச்சுருக்காங்க. ஷேப்புமே வேறு வேறு ஷேப் மாறுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 149, 229 அந்த ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த கார்னர் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா 299க்கு போட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக் தான், பட் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. நல்லா திக்காக இருந்தது அந்த பிளாஸ்டிக் வந்து. பிளாஸ்டிக்கில் மட்டும் கிடையாது, ஸ்டீலில் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199 அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க. இது ஆஃபர் ப்ரைஸ் தான் 199. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட வரும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போ சம்மர் டைம் வந்ததுனால நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம்லாம் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 215 போட்டிருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சிங்கிளாக கூட வாங்கிக்கலாம். ஐஸ் கியூப் ட்ரேலாம் பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. 2 செட் ஆஃப் ட்ரே வரும் அதில். இந்த காஃபி, மில்க் மக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99 போட்டிருந்தாங்க. இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்குது. இது எல்லாமே டப்பர் வேர். இது எல்லாமே 50% ஆஃபர் போயிட்டுருக்கு. இந்த 2 செட் ஆஃப் ஜார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் தான், பட் உங்களுக்கு பார்க்க அந்த பீங்கானில் இருக்க ஜார் மாதிரியே வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 179. அதுக்கு கீழே இன்னொரு டிசைனை வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா 199க்கு போட்டிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் செக்ஷன் தான். ஸோ ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக செக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய கண்டெய்னர் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு 129, 99க்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே 129 அந்த ரேஞ்ச் தான். இந்த கிளாஸ் பாட்டில் பார்த்தீங்கன்னா 149 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் பை ஒன் கெட் ஒன்மே இருக்குது. நீங்கள் சிங்கிளாக வேணும்னாலுமே வாங்கிக்கலாம். கிளாஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதில் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பிளேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் போயிட்டுருக்கு. பை ஒன் கெட் ஒன்னும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக், ஸ்டீல்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனி செக்ஷனாக வச்சுருக்காங்க. உங்கள் கிச்சனுக்கு குவாலிட்டியாக நல்லா கலர்ஃபுல்லாக நிறைய திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் அது வந்து கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் கிளாஸ் தான். 49 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டீல் பாத்திரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன்னும் போயிட்டுருக்கு. 50% ஆஃபரும் கொடுத்துட்ருக்காங்க. காஃபி மக், மில்க் மக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கிளாஸில் இருக்க டப்பர் வேர், அப்புறமா பவுல்லாம் பார்த்தீங்கன்னா 199லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் 20% ஆஃபரும் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜூஸ் ஃபில்டர், டீ ஃபில்டர், அப்புறமா நைஃப்,
ஸ்பூன் இதெல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன்னும் போட்டிருக்கு, உங்களுக்கு ஆஃபரும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆயில் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 399 போட்டிருந்தாங்க. உங்களுக்கு சிங்கிளாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சிங்கிளாக வாங்கினீங்கன்னா 200 கிட்ட வரும். ஸ்பூன் ஃபோர்க்லாம் பார்த்தீங்கன்னா 6 செட் ஆஃப் 4 ஸ்பூன்லாம் உங்களுக்கு 999க்கு தராங்க. இந்த ஆயில் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் வாங்கணும்னு நினச்சேன், பட் வாங்கலை. ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி இருக்குது. நான் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்றதுனால இதை நான் வச்சுட்டேன் வாங்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது நிறைய கூட இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்குறேன். பாய்.